إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் மக்தப் மதரசாக்களை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் கண்டறிந்தோம். இந்த நேரம்தான் மதரசாக்களுடைய ஆண்டு விழாக்கள், மக்தபுகளுடைய பரிசளிப்பு விழாக்கள், அதே போன்று ஆலிம் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுடைய உலமாக்களுடைய மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாக்கள், ஹாஃபில்களுடைய பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் இந்த ஷஅபான் மாதத்தில் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இரண்டு வார்த்தைகளை கொண்டு இவை எல்லாவற்றையும் நாம் அழைக்கின்றோம். ஒன்று மக்தப், மற்றொன்று மதரசா. மக்தப் என்ற இந்த அரபு சொல்லுக்கு கிதாப் வைக்கும் இடம் என்பது பொருள். கிதாப் என்றால் ஒரு வேதம், ஒரு புக். கிதாப் வைக்கும் இடத்திற்கு அரபியில் மக்தப் என்று சொல்லப்படும். அதாவது டெஸ்க்கு அரபில பேர் மக்தப், மேஜை. மேஜை டெஸ்க்கு அரபில மக்தப் என்று சொல்வார்கள். இதே போன்று மதரசா என்றால், தர்ஸ் என்றால் பாடம், மதரசா என்றால் பாடம் நடக்கும் இடம். பாடம் நடக்கும் இடத்திற்கு மதரசா என்று சொல்லப்படும். மக்தபை விடவும் மதரசா என்பது கொஞ்சம் பெரியது. மக்தப் என்றால் சிறு பிள்ளைகளுக்குரியது, மதரசா என்றால் இன்னும் கொஞ்சம் பெரியவர்களாக மாறி விளக்கங்களையும் சில செய்திகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மதரசா என்று பெயர் சொல்லப்படுகின்றது. இது காலம் காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னாளில் இருந்து மதரசாக்களும் மக்தபுகளும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மக்தபினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முதல் மக்தப் அவர்களுடைய தாய்மார்கள்.
அதே போன்று மதரசா பயிலக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய முதல் மதரசா அந்த குழந்தைகளுடைய தந்தைமார்கள் ஆவார்கள். ஒரு பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள். நல்லா விளங்கிங்க. பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள். மாற்றமாக பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகள் நீங்கள் சொல்லாமலே செய்வார்கள். ஒரு தாய் தொழக்கூடியவர்களாக இருப்பாளேயானால் அந்த குழந்தையும் அதை பார்த்து 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 ருக்கு சுஜூத் இவைகளை தன்னாலே கற்றுக்கொள்ளும். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு தாய் தொழுகையாளியாக இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைக்கு தொழுகை என்றால் என்னவென்று புரிய வைப்பதற்கே காலதாமதமாகிவிடும். மதர்சா என்பது கொள்கைகளையும் அகீதாவையும் பாடங்களுடைய விளக்கங்களையும் சொல்லக்கூடிய இடம். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு காலையில் வேலைக்கு செல்லக்கூடிய தந்தை மாலை வீடு திரும்பியதும் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையிடத்தில் காலை முதல் மாலை வரை நீ என்ன செய்தாய் என்று சொல்வதும், அவருக்கு வெளி உலகத்தை கற்றுத்தருவதும், அவர்களுடைய கொள்கை என்ன என்ப அகீதாவை சொல்லிக் கொடுப்பதும், அல்லாஹை பற்றி புரிய வைப்பதும், இப்படி தந்தையினுடைய வேலை என்பது ஒரு மதரசா. முதல் மதரசா தந்தை, முதல் மக்தப் தாய். இப்ப இந்த இடத்தை வரலாற்று ரீதியாக எந்தெந்த பெரும் பெரும் அறிஞர்களை எல்லாம் நீங்கள் அறிஞர்களாக காண்கிறீர்களோ இத்தனை அறிஞர்களுக்கும் பேக் போனாக அவர்களுடைய தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இன்று வளர விட்டதற்கு பின்னால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் என்று இவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். மதர்சாவிற்கு ஒரு நாள் பிள்ளை போகலன்னு சொன்னா அதை அசால்ட்டாக கடந்து செல்கிறார்கள். இப்ப கேள்வி என்னவென்றால், ஒரு மாதத்திற்கு நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனை நாட்கள் அந்த பிள்ளை மதர்சா விடுமுறை போடுகிறார்களோ அத்தனை நாட்களும் பள்ளிக்கூடங்களும் அந்த குழந்தை விடுமுறை போடுகிறதா என்பதை மட்டும் கணக்கெடுங்கள். ஒரு குழந்தை ஒரு மாசத்துல எத்தனை நாள் மதர்சா லீவோ இத்தனை நாள் ஸ்கூலும் லீவா அப்படின்றத மட்டும் கணக்கெடுங்க. அப்போ பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு மதர்சாவினுடைய விஷயத்தில் என்ன சொல்லி தருகிறார்கள், ஸ்கூலுடைய விஷயத்தில் என்ன சொல்லி தருகிறார்கள் என்பது புரிந்து போகும். சொல்றது விளங்குதுங்களா? காலையில மதர்சாவிற்கு வராமல் தூங்கக்கூடிய பிள்ளைகளில் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எழுப்ப எழுப்ப எந்திரிக்கிறதே இல்லை. இப்ப இதே பிள்ளை 8-9 மணி வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் இதே பதிலை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் விட்டு எழுப்ப எழுப்ப எந்திரிக்கல, அதனால ஸ்கூல் இன்னைக்கு கட் ஆயிடுச்சு என்ற நிலை வருமா? அப்ப மதரசாவினுடைய விஷயம் பெற்றோர்களை பிரித்து விட்டார்கள். எங்க இருக்கணும்? ஸ்கூலை விட ஹை குவாலிட்டியா மதரசாவை பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கணும். ஆனால் பெற்றோர்களாகவே ஸ்கூலை விடவும் லோ குவாலிட்டிக்கு காமிச்சிட்டாங்க மக்தபையும் மதரசாவையும். இதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஒரு நாள் நம்ம போகாம தூங்குனா அம்மா விட்டுருவாங்க, ஆனா ஸ்கூலுக்கு போகாம தூங்குனா விட மாட்டாங்க, எழுப்பி விட்டுருவாங்க. இப்போ மதரசாக்களுடைய விடுமுறை ஸ்கூலோட கால்குலேட் பண்ண மாட்டாங்க அம்மா, பிரச்சனை கிடையாது, மதரசா விடுமுறை போட்டுக்கலாம். ஆனா ஸ்கூலுக்கு போகாம இருந்தா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் என்பதையெல்லாம் தெளிவாகவே பிள்ளைகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தொழுகையை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து பாருங்கள். எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிளம்பக்கூடிய நேரத்தில் இந்த புக்கு எடுத்து வச்சியா, அந்த புக்கு எடுத்து வச்சியா, லஞ்ச் பாக்ஸ வச்சியா, தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டியா, சாப்பிடும் போது கிளாத் வச்சுக்கிட்டியா, எத்தனை பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்து அனுப்பட்டும். இதே பிள்ளைகளிடத்தில் முசல்லாவை கொடுத்து, இதே பிள்ளைகளிடத்தில் முசல்லாவை கொடுத்து உங்களுடைய ஸ்கூல் வாத்தியார்களிடத்தில் டீச்சர்களிடத்தில் நீ சென்று லுஹருடைய நேரம் வந்ததும் சொல்லு, இந்த மாதிரி இது என்னுடைய நேரம், என் இறைவனை நான் வணங்குவதற்கான நேரம். லஞ்ச் பிரேக் கண்டிப்பா எந்த ஸ்கூல்லையும் இல்லாம இல்ல, லஞ்ச் பிரேக் கண்டிப்பா ஸ்கூல்ல இருக்கு. அந்த நேரத்தில் அரை மணி நேரம் ஒன்னும் சாப்பிட போறது இல்ல புள்ள. அந்த அரை மணி நேரத்துல 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சாப்பிட போதும். மீதம் உள்ள ஒரு 10 நிமிஷம் ஸ்டாஃப் ரூம்ல இல்லது வேற எங்காவது ஒரு இடத்துல முசல்லாவை நான் விரித்து கொண்டு தொழுவதற்கு நான் அனுமதி பெற்றுக்கொள் என்று எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு முசல்லாவை கொடுத்து அனுப்பி வைத்தீர்கள். இப்போ மீதியெல்லாம் உலகத்திற்கு தேவையான ஒட்டு மொத்தமும் கொடுத்து அனுப்பியாச்சு. லுஹர் அசர் இந்த இரண்டும் நீ ஸ்கூல்ல தான் கழிக்க போற, ஆனால் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை, தொழுதுதான் ஆக வேண்டும் என்று
10 வயதிற்கு மேலாகிவிட்ட குழந்தைகளை அடித்து தொழ வையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, எத்தனை பெற்றோர்கள் முசல்லாவை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி தொழும்படி ஏவினார்கள்? அல்லது எந்த ஸ்கூல்ல தொழுகை இருக்குதோ அந்த ஸ்கூலா பார்த்து சேர்த்து பெற்றோர்கள் எத்தனை பேர்? இந்த ஸ்கூல்ல போனா என் குழந்தையினுடைய தொழுகை பாழாகாது, லுஹரையும் அசரையும் அவர்களே தொழ வைத்து விடுவார்கள். அல்லது எந்த ஸ்கூல்ல குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு பீரியட், ஒரு சப்ஜெக்ட் இருக்கு என்பதை பார்த்து சேர்த்தவர்கள் எத்தனை குழந்தைமார்கள்? ஆனால் இன்று ஆங்கிலம் வந்தால் போதும் என்று ஜும்மா போனாலும் பிரச்சனை கிடையாது. சில ஸ்கூல்ல அனுமதி இல்லை, பிரச்சனை இல்லை. என் குழந்தை முன்னேறி வரக்கூடிய நேரத்தில் ஜும்மா போனா போகட்டும், அதுல என்ன பண்ண முடியும்? இப்போ ஸ்கூலுடைய ட்ரபிள், வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று அசட்டையாக இடது கையால் ஜும்மாவை புறம் தள்ளிவிட்டு பள்ளிக்கூடங்களிலே அந்த பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவு எங்க போய் விடும் தெரியுமா? நாளை மறுமையில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சந்தித்துக் கொள்வீர்கள். அந்த குழந்தை ஜும்மா தொழாத பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெறுவது என்பது ஒரு புறம், அந்த குழந்தை உங்களை சரியான முறையில் கையை காட்டும். என் தாய் எனக்கு இப்படி சொல்லவே இல்லை, இவ்வளோ ஃபோர்ஸ் ஜும்மா தொழுதாக வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த ஸ்கூலே வேண்டாம் சொல்லிட்டு நான் ஜும்மா தொழக்கூடிய ஒரு ஸ்கூலின் பக்கம் நான் திரும்பி இருப்பேன் என்று உங்களுக்கு பாதகமாக உங்களுடைய குழந்தை சாட்சி சொல்லக்கூடிய நேரம் உருவாகும். இது மறுமையில நடக்கும். நான் சொல்வது இப்போது சிரிப்பாகவும் இப்படி ஆகுமா என்று இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். அதை மறுமையில் நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பத்ரு போருக்காக சஹாபாக்கள் கிளம்பி செல்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும், மிக பிரபல்யமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காத்திபுகளில், எழுத்தாளர்களில் முதன்மையான சஹாபி. வஹியை இறங்கும் போது இறங்கிய சஹாபாக்களில் முதன்மையான ஹாஃபில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ரு போர் நடக்கக்கூடிய நாள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில். வயசு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 13 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வேகமா போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நானும் போருக்கு வருவேன். 13 வயசு, 13 வயதில் நானும் போருக்கு வருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாங்க. போருக்கு நீ அனுமதி இல்லை தம்பி, நீங்க போய் வீட்டுல இருங்க, போங்க. இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்க பாலிகானதுக்கு பிறகு, இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித்தை பத்ரு போரில் அங்கீகரிக்கவில்லை, அனுப்பி வைத்து விட்டார்கள். சிறு பிள்ளை என்று கணக்கில் கொண்டு அழுதுகிட்டே போறாங்க வீட்டுக்கு. எப்படி ஒரு கவலை பாருங்க. போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தன்னை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள் என்று அழுது கொண்டே செல்கிறார்கள். தாயிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். இதை, தாயே, என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரில் அனுமதிக்கவில்லை, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அழக்கூடிய நேரத்தில் தாயார் ஆறுதல் சொல்றாங்க, பிரச்சனை இல்லை, பரவாயில்லை, பத்ரு போரில் நீ சென்று கலந்தாக வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம். ஆனால் அதை தாண்டி உன்னிடத்தில் இன்னொரு திறமை இருக்கிறது, உனக்கு எழுத நல்லா வரும், ஓரளவு நீ படிக்கிற, நீ போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட மறுபடியும் வந்தவுடனே போய் கேள், இது சம்பந்தமாக என்னை உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஏதேனும் ஒரு வேலை தாருங்கள், இந்த தீனுக்காக, மார்க்கத்திற்காக நான் பாடுபட தயாராக இருக்கிறேன் என்று நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று கேள் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக அவர்களுடைய தாய் அன்றைய தினம் ஊக்கப்படுத்திய ஊக்குவிப்பு. பத்ரு போர் முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி செல்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தன் தாய் சொன்னதை போன்றே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பத்ரு போர் மிகப்பெரிய போர், மகா வெற்றி கண்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். இந்த நேரத்தில் 70 பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இந்த பிணை கைதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட நிபந்தனை, நீங்கள் எங்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் 3000 முதல் 4000 தீனார் திர்ஹங்களை கொடுத்து, பிணை தொகையாக கொடுத்து உரிமை பெற்றுவிட்டு செல்லலாம், அல்லது எங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அரபி எழுத படிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்மை பிணை தொகையாக ஆக்குகிறார்கள். 3000 4000 தீனார் திர்ஹம் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரிந்த இல்மை, கல்வியை, அவங்க யாரா இருக்கிறாங்க? காஃபிரா இருக்கிறாங்க, முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்கள்.
எங்களில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், அரபி எழுத படிக்க கற்றுத்தர வேண்டும் சரளமாக என்று சொல்லி பிணை கைதிகளுக்கு இதை பிணை தொகையாக வைக்கிறார்கள். இந்த விஷயத்தில் அதில் கை தேர்ந்தவர்கள் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட விரோதிகளிடத்தில், எதிரிகளிடத்தில், அந்த பிணை கைதிகளாக வந்தவர்களிடத்தில் அரபியை அழகாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஹி எழுதக்கூடிய சிறார்களில் ஒருவராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம் பிடிக்கிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஸைதே, யூத மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். யூதர்களிடமிருந்து வெகுவாக கடிதம் வருகின்றது. யூத பாஷை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியல. எனி டைம் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறார் கடிதத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பேச வைத்த நேரத்தில் பலதரப்பட்ட விஷயத்தில் பேச வைத்திருக்கிறான். அது தனி சப்ஜெக்ட். இப்ப இந்த நேரத்தில் என் நேரமும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறார். யூத மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் தாமதம். 17 நாட்களில் யூத மொழியையும் கற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆக சிறந்த ஒரு டிரான்ஸ்லேட்டராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்களின் மீது நம்பிக்கை இருந்ததில்லை. என்ன மொழி பெயர்க்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை டிரான்ஸ்லேட்டராகவும் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆன் தொகுப்பதற்காக சில ஆலிம்களை, ஹாஃபில்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குழுவை நியமித்தார்கள். இந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பை வகித்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, முதன்மை ஹாஃபில். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போன்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹாஜா முஈனுத்தீன் ரஹிமஹுல்லாஹ், ஹாஜா முஈனுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நமக்கு சிந்தனை எங்கே போயிடும். அந்த சிந்தனையை தூக்கி அப்படியே ஓரமா வச்சிருங்க. அந்த தர்கா, அந்த விஷயம், அது இது. ஹாஜா முஈனுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் இன்று நடக்கக்கூடிய அநியாயத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை மிக அழகாக மக்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு வரலாறு அழகான சான்று இருக்கிறது. இதே போன்று பக்தாதில் வாழ்ந்து மடிந்த நாகூர் ஹனீஃபா பாட்டும் பாடி இருக்கிறார். பக்தாதில் வாழும் ஞானி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் அவர்கள் இன்று அவர்களின் பெயரால் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படிப்பீர்களே ஆனால் இவர்களுடைய தொழுகை ரஃபஉல் யதைனில் இருந்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ரஃபஉல் யதைனுடைய முறையில் ஹாஜா முஈனுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொழுகை இருந்ததை நீங்கள் காண்பீர்கள். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொழுகை முறை இருந்ததை நீங்கள் காண்பீர்கள். ஹாஜா முஈனுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அஜ்மீர்ல இருப்பவர்கள் ஒரு முறை தாவா பணிக்கு சென்று எப்போதுமே மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்து விட்டு வருவார்கள். ஒரு முறை மிகவும் புன்முறுவலோடு காட்சி அளிக்கிறார்கள். அவர்களுடைய தாய் கேட்டார்கள், ஹாஜா, எப்போதும் உங்களை நான் பார்த்திருக்கிறேன், இந்த முறை அளப்பெரிய சந்தோஷத்தில் நீர் இருக்கிறேன். அளப்பெரிய சந்தோஷத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? முகம் ஃபுல்லா பூரணமா இருக்கே, சந்தோஷமா இருக்கே, ரீசன் என்ன? தாய் கிட்ட பதில் சொல்றாங்க, தாயே, எப்போது நான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாலும் சில 1000 மக்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலம் இஸ்லாத்தை தழுவுவார்கள். இந்த முறை என்னுடைய இந்த ஒரே பயணத்தில் 6 லட்சம் மக்கள் முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள். இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகின்றது. 6 லட்சம் மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கிறது என்று தாயிடத்தில் சொல்லும் போது தாயார்கள் சொன்னார்கள், அதில் என்னுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. ஒரு தாய் சொல்றாங்க ஹாஜா முஈனுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிட்ட. அவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய பங்கு என்னுடைய தாவா பணியில் என்ன என்று கேட்டபோது, நீ குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாய்மார்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீ குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எப்போதெல்லாம் பாலுக்காக அழுவாயோ, உனக்கு எப்போதெல்லாம் பசி வருமோ, அப்போதெல்லாம் நான் சென்று உது செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மார்க்க ஞானத்தை என் குழந்தைக்கு போதிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு தான் நான் உனக்கு பால் புகட்டுவேன்.
என்னுடைய ஒவ்வொரு முறையான பால் புகட்டுதலும் வுது செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டுதான் என்னுடைய பால் புகட்டுதல் உனக்கு இருந்தது. அதனுடைய அபிவிருத்தி தான் இன்று முன்னால் உன்னுடைய தாவா பணியால் 6 லட்சம் மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்று அந்த தாய் சொன்னதை வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பால் புகட்டுவதே நின்றுவிட்டது. அல்லாஹு தாலா சொல்லி இருக்கக்கூடிய 2 வருடங்கள் பூரணமாக பால் புகட்ட வேண்டும் என்ற இந்த விஷயமே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. 6 மாதங்களில் வேற வேற பவுடர், 1 வருஷத்துல எல்லாமே நிப்பாட்டியாச்சு. குழந்தை எப்படி ஆரோக்கியமாக வளரும்? குழந்தையினுடைய உடல் ரீதியான கோளாறுகள் எப்படி எப்படி இருக்கின்றது? அதனுடைய பலவீனங்கள் தான் இன்று பார்க்கிறோம். சோம்பேறிகளாக குழந்தைகள் இருக்கிறார்கள். காரணம், ஆரோக்கியமான தாய்ப்பால் இல்லாதது, அல்லாஹ்வினுடைய சட்டத்திற்கு மாறு செய்தது. அல்லாஹு தாலா 2 வருடங்கள் பூரணமாக பால் புகட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இருக்க, ஒவ்வொரு பெற்றோர்களும் அவரவர்களுடைய விஷயத்தில் அவரவர்களுடைய குழந்தையை அவரவர்களாக சஜெக்ஷன் செய்துவிட்டு சென்றது. இவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய கோப பார்வை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே போன்று கல்விக்காக விஷயத்தை எப்படி வகுக்கிறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்நேரமும் இருக்க ஆசைப்படுவார்கள். எந்நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு நாம் பிரிந்து சென்றால் வஹி இறங்குவது தெரியாது, ஹதீஸ்கள் புரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பயான் மிஸ் ஆகிவிடும் என்பதினால் எந்நேரமும் இருக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், அதுவும் கடமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திட்டம் வகுக்கிறாங்க பாருங்க. ஒரு அன்சாரி நபித்தோழரிடத்தில் அழைச்சு இந்த இருவர்களுக்கு இடையில் ஒரு அழகான ஒரு திட்டத்தை, அழகான ஒரு விஷயத்தை அமல் செய்து கொள்கிறார்கள், ஒப்பந்தம் போடுகின்றார்கள். ஒரு நாள் முழுக்க நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பேன், நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். நீங்க வேலைக்கு போய் எதை சம்பாதித்து விட்டு வருவீர்களோ அதில் பாதியை எனக்கு கொடுத்து விட வேண்டும். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து 24 மணி நேரமும் எதை கற்றேனோ அதை உங்களுக்கு நான் கற்றுத் தருவேன். 2ஆம் நாள் நான் வேலைக்கு செல்வேன், எதை சென்று நான் சம்பாதித்து வருவேனோ அதில் பாதியை உங்களுக்கு கொடுத்து விடுவேன். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்து எதை நீங்கள் கற்றீர்களோ அதை முழுக்க முழுக்க எனக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும். எப்படிப்பட்ட ஒப்பந்தம் பாருங்க. இல்மு போயிடக்கூடாது, கல்வி எங்கும் தவறிவிடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய டீலிங் எவ்வளவு அழகான டீல் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் வந்த இமாம்களில் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய இமாம். நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆசிரியர் ரபிஆ ரஹிமஹுல்லா என்று ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை இருந்தார்கள். இவர்களுடைய தந்தை ரபிஆ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தந்தை குழந்தை பிறந்ததும், குழந்தை பிறக்குது, ரபிஆ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்ததும் அவர்களுடைய தந்தை 3000 பொற்காசுகளை தன்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்துவிட்டு போருக்காக செல்கிறார்கள். சென்றவர்கள் அப்படியே வியாபாரங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 17 வருடங்கள் கழித்து வருகிறார்கள். 17 வருஷம் கழிச்சு வராங்க. பின்பு இந்த 30,000 பொற்காசுகளை என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். மகன் எங்கே என்று கேட்கிறார்கள். தாய் சொல்றாங்க, நீங்க பள்ளிவாசல்ல மஸ்ஜிதுன் நபவியில போய் பாருங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். மஸ்ஜிதுன் நபவிக்கு செல்கிறார்கள். ஒரு மார்க்க மேதையை சுற்றி கடுமையான மார்க்க மேதைகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மார்க்க மேதையை சுற்றி ஏனைய மார்க்க மேதைகள் அமர்ந்து கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவர் கேட்கிறாரு, ரபிஆவினுடைய தந்தை கேட்கிறாரு, யார் அவர்? இவ்வளவு பெரிய மார்க்க மேதைகள் எல்லாம் இவரிடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே, சிறிய வயது அவருக்கு, கல்வி கற்றுக் கொடுப்பவருக்கு சிறிய வயது, யார் இவர் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட இவங்க சொல்றாங்க, அவருடைய பேரை சொல்லி சொல்றாங்க, அவருடைய மகன் ரபிஆ. அவர்கிட்டே சொல்றாங்க, அவருடைய மகன் ரபிஆ. பின்பு மனைவியிடத்தில் சென்று கேட்டபோது மனைவி சொன்னார்கள், நீங்கள் கொடுத்த 30,000 பொற்காசுகளை ரபிஆவினுடைய மார்க்க கல்விக்காக நான் செலவு செய்துவிட்டேன். 30,000ஐயும் என் குடும்பத்திற்காக எதையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ரபிஆ
எங்கு செல்ல வேண்டும், ஹதீஸ்களை கற்க வேண்டும், தஃப்சீர்களை கற்க வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் கல்விக்காக செல்ல விரும்பினாரோ அத்தனை இடங்களுக்கும் இந்த 30,000 பொற்காசுகளை நான் அவரின் மீது செலவு செய்து விட்டேன் என்று தாய் சொன்னதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கல்வியை கொண்டுதான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பதவியை கொண்டோ மற்ற விஷயங்களை கொண்டோ செல்வாக்குகளை கொண்டோ இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் முடிந்து போகக்கூடியது. 5 வருஷம் ஒருத்தர் இருப்பார், அடுத்த 5 வருஷம் இன்னொருத்தர் வருவார். இன்று செல்வந்தராக இருப்பவர் நாளை ஏழையாக மாறலாம். ஆனால் கல்வி அப்படி அல்ல, குறைய போவதே இல்லை. அவருடைய பெயரை உருவாக்கி கொண்டே இருக்கும். கல்வியை கொண்டு அல்லாஹு தஆலா பல அடிமைகளை மேம்படுத்தி இருக்கிறான் என்பதை இந்த இடங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில விஷயங்களை கூறுவார்கள். கல்விக்கென்று எந்த வயது வரம்பும் இல்லை. இது இன்றைய தினம் மிக முக்கியமாக நாம் சொல்வதற்கான காரணம், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் மிக முக்கியமான விஷயம். எப்படி நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மக்தப் மதரசா பிள்ளைகள் நினைப்பது இந்த கல்வி என்பது இந்த வயதில்தான். இந்த வயதை தாண்டும் போது இனி கல்வி இல்லை, இனி இந்த கல்வி கிடையாது, இவ்வளவுதான். ஏனென்றால் பெற்றோர்களை பார்க்கிறார்கள். பெற்றோர்களுக்கென்று ஒரு வயது வரும்போது அவர்கள் குடும்பம், குழந்தை, குட்டி அதில் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்விக்கென்று எந்த வயது வரம்புமே இல்லை, கல்வியை எல்லா காலங்களிலும் கற்க வேண்டும். இப்படி மற்றும் பெற்றோர்கள் கல்வியை இந்நேரமும் கற்றுக்கொண்டே இருந்திருப்பார்களே. ஆனால் ஒரு பையன் 9th வரும்போது 10th வரும்போது மதரசாவை விட்டு நிக்க மாட்டான். இன்னும் மதரசா மக்தப் இருக்கு. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அவர் அறிவாளி. எப்போது கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று எண்டு கார்டு போடுறாரோ, எப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரோ அவர் முட்டாள். கல்வியை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று ஃபுல் ஸ்டாப் எப்போ வைக்கிறாரோ அவர் முட்டாள். கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் மௌத்து வரைக்கும் என்ற நிலையில் கல்வியை தேடிக்கொண்டே இருப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் அறிவாளிகளாகவே இருப்பார்கள். பெற்றோர்கள் கல்வியின் பக்கம் செல்வதில்லை. பெற்றோர்கள் கல்விக்கென்று வயது வரம்பை வைத்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று அவர்களை பார்க்கிறார்கள். 9வது 10வது வரும்போதே பப்ளிக் எக்ஸாம், மதரசா கிடையாது. ஸ்கூல் படிக்கக்கூடிய நேரத்தில் பரீட்சை வரக்கூடிய நாட்கள் வரட்டும், மதரசா கிடையாது. ஸ்கூலுக்காக எக்ஸாமுக்காக புள்ள படிக்கிறாரு, மதரசா லீவ். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் மதரசாவினுடைய கல்வி முடிந்தது என்று இவர்களாகவே வகுத்து வைத்து விட்டார்கள். யார் சொன்னது இது போன்று? இமாம் இப்னுல் அலா ரஹிமஹுல்லா மிகப்பெரிய மார்க்க மேதை, அவரிடத்தில் கேட்கப்பட்டது, வயதானதற்கு பின்னால் கற்கக்கூடிய கல்வி அந்த வயோதிகருக்கு பலன் அளிக்குமா என்று கேட்கப்பட்டது. அப்ப அவர் ஒரு பதிலை சொன்னார், வயதானதற்கு பின்னால் அவர் வாழ்வது அவருக்கு பலன் அளிக்குமா? வயசாயிடுச்சு, 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு 60 வயசு ஆயிடுச்சுன்னு யாரும் மௌத்தை தேடி போயிடுறது இல்லையே. எவ்வளோ நாள் வரைக்கும் உயிர் இருக்குதோ அவ்வளோ நாள் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறார். வயதானதற்கு பின்னால் வாழ்வது அவருக்கு சரியாக இருக்கும் என்றால் கல்வியும் கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும் மௌத்தாகும் வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது அல்லாஹு தஆலா கட்டளை பிறக்கின்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். 40 வயது. இப்போ 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது. பின்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 38 வயது. அப்போது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை எடுக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 36 வயது. அவர்கள் அப்போதுதான் கல்வியை எடுக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் விட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சகோதரர். கல்வியை அதன் பின்புதான் எடுக்கிறார்கள். வயது வரம்பு என்பது கல்விக்கானது இல்லவே இல்லை என்பதை சஹாபாக்கள் மிக அழகாக மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் கல்விக்கென்று ஒரு வயதை வைத்திருக்கின்றோம். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் எழுதுகிறார்கள், இப்னுல் ஃபராஜ் ரஹிமஹுல்லா அவர்கள் 30 வயதிற்கு மேல்தான் மதரசாவிற்கு சென்றார்கள். இப்னுல் ஃபராஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மார்க்க மேதை, எங்களுடைய காலத்தில் மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தார். இமாம் ஸஹபி எழுதுறாங்க,
மிகப்பெரிய மார்க்க தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருந்தார். இவர் 30 வயதில் தான் கல்வியை கற்க சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு இன்று எங்களுக்கு மத்தியில் முஃப்தியாக மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பளிப்பவராக அவருடைய முடிவு கொண்டு வந்து சேர்த்தது என்று அவர்கள் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், உன்னிப்பாக கவனியுங்கள். ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலம், அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட், ஜவுளி வியாபாரி. ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அவருக்கு 28 வயதானது. அவருடைய வேலை ஒழுக்க சீலர், தொழுவார், மற்ற வியாபாரத்தில் அவர் ஈடுபடுவார். சந்தைக்கு செல்வார், போவார், வருவார். இந்த நேரத்தில் இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த வாலிபரை சந்திக்கிறார்கள். 28 வயது கொண்ட அந்த வாலிபர். அவரை சந்தித்து பேசுகிறார்கள். எங்கே போறீங்க? சந்தைக்கு போறேன், வியாபாரத்துக்கு போறேன். நீங்க இல்மு கத்துக்கலாமே, கல்வியை கற்றுக்கொள்ளலாமே, ஆலிம்களுடைய சபையில் அமர்ந்து கல்வியை எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கும் போது அந்த வாலிபர் சொன்னார், எனக்கு டைம் இல்லை, நான் வியாபாரத்துல பிஸியா இருக்கிறேன், தொழுற மற்ற அமல்களை செய்கின்றேன், வியாபாரத்துக்கு போகணும், வரணும், வியாபாரத்தை நான் கவனிக்கணும் என்று சொன்ன அந்த அறிஞர்கள் அவரிடத்தில், அந்த வாலிபரிடத்தில் இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், உங்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய மார்க்க ஞானம் இருப்பதை நான் உணர்கின்றேன். உங்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிக்மத், மார்க்க ஞானம் இருப்பதை நான் அறிகிறேன். நீங்கள் கல்வியை கற்றால் உங்களின் மூலமாக இந்த சமூகம் முன்னேற்றம் அடையும் என்று நான் விரும்புகின்றேன் என்று சொன்ன இந்த வார்த்தை, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கல்வி கற்பதற்காக அவர் நேரத்தை ஒதுக்க ஆரம்பித்தார். அவருடைய பெயர்தான் நுஅமான் இப்னு சாபித். இன்று அவரை நாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்று அழைக்கின்றோம். இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த ஃபிக்ஹ் கலையை எடுத்தாலும் எல்லோருக்கும் முன்னோடியாக இவர்களுடைய சட்டம் எதுவாக வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா அறிஞர்களும் உற்று நோக்கிய ஒரு இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா இவர்கள் வளர்ந்து வந்து ஆசிரியராக மாறியதற்கு பின்னால், நல்லா கவனிங்க, ஆசிரியராக மாறியதற்கு பின்னால் இவர்களிடத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்க வந்தார்கள். அல்லாஹு தஆலா இல்மையும் கொடுத்திருந்தான், பொருளாதாரத்தையும் கொடுத்திருந்தான். இவரிடத்தில் வரக்கூடிய ஏழை மாணவர்களுடைய செலவை இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களே பொறுப்பெடுத்தார்கள். நீ இங்கேயே தங்கிக்கொள், என்னோட இரு, உன்னுடைய கல்வி முடியும் வரைக்கும் நீ எதுவரை செல்ல விரும்புகின்றாயோ என்னை விட்டு அதுவரை உன்னுடைய ஒட்டுமொத்த செலவுக்கும் நான் பொறுப்பு என்று மாணவர் விடுதியை மதர்சாக்களில் உருவாக்கிய முதல் வரலாற்றில் இடம் பிடிப்பது இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதர்சா என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வியாபாரத்தில் 28 வயது வரைக்கும் தன்னுடைய வியாபாரத்தில் வாலிபத்தை கழித்த அந்த இளைஞர் தான் இன்று எந்த பக்கத்தை ஃபிக்ஹ் நூல்களிலே திருப்பினாலும் இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ற பெயர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கல்விக்கென்று எந்த வயது வரம்பும் இல்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய கல்வியினுடைய விஷயத்தில் 5 விஷயங்களை அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். உபதேசம், எவ்வளவு தெளிவான உபதேசம் பாருங்கள். கல்வியை கற்றுக்கொள்வதென்பது உங்களுக்கு அதீத நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், அதீத நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். கல்வியில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம், குர்ஆன் ஹதீஸுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம், அது உங்களுக்கு நன்மை, எக்காலமும் அது தேவையில்லாமல் போகாது. அந்த நேரம் வீண் விரயத்திலோ பாவத்தை கழிப்பதிலோ இருக்காது. அது உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்பர் 1. இரண்டாவது, கல்வியை கற்றுக் கொடுப்பது நிரந்தரமான தர்மம். அது கல்வியை கற்றுக் கொடுப்பது நீங்கள் மௌத்தானதற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து உங்களுடைய கபருக்கு சேர்க்கக்கூடிய தர்மமாக அமைந்துவிடும். இது 2. நம்பர் 3, கல்விக்காக வெளியே செல்வது என்பது இருக்கிறது, இது இபாதத், வணக்கம். கல்வியை தேடி ஒருவர் போறது ஒரு ஹதீஸையோ குர்ஆனையோ கற்பதற்காக செல்கிறார், இது ஒரு இபாதத்திற்கு சமமானது. இது நம்பர் 3. நம்பர் 4வதாக சொன்னார்கள், கல்வியை பற்றி பேசுவது. அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லி இருக்கின்றான்,
ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் என்று கல்வியை பற்றி பேசுவது என்பது இருக்கிறதே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கு நிகரானது, துதிப்பதற்கு நிகரானது. நம்பர் 5, கல்விக்காக நேரம் செலவு செய்வது என்பது இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை கல்விக்காக, குர்ஆன் ஹதீஸுக்காக நீங்கள் செலவு செய்வது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அது நெருக்கமாக்கி வைக்கும். அல்லாஹ்வை நீங்கள் அளவுக்கு அதிகமாக புரிவீர்கள், புரிந்து உணர்வீர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் புரிவீர்கள், உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிக் கொண்டே அது செல்லும் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிய இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை, ஒரு ஹதீஸை சொல்கின்றேன் பாருங்கள். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. எவர் ஒருவர் கல்வி கற்பதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்கிறாரோ, எவர் ஒருவர் கல்வியை கற்பதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்கிறாரோ, இவருக்கு சொர்க்கம் செல்வதற்கான பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி வைத்து விடுகின்றான். இந்த ஹதீஸ் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், அதுவும் பலதரப்பட்ட ரிவாயத்துகளில் பார்க்கலாம், அதுவும் வார்த்தைகள் மாறி மாறி நீங்கள் பார்க்கலாம். மன் சலக தரீகை யல்தமிசு என்று ஒரு வார்த்தை, மன் சலக தரீகை யத்லபு என்று ஒரு வார்த்தை பார்க்கலாம். அதே போன்று ஸஹ்ஹலல்லாஹு என்று இப்போது நான் வாசித்து காட்டினேன், ஸலக்கல்லாஹு லஹு என்றும் ஹதீஸ் இருக்கிறது. கருத்து ஒன்று, கல்விக்காக செல்லக்கூடிய ஒரு பாதையை தேர்வு செய்து சென்றால் அவருடைய பாதை சுவனத்திற்காக அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி வைத்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், இன்னும் பல சஹாபாக்களும் அறிவிக்கிறார்கள். இப்ப பாருங்க, கஸீர் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் திமிஷ்கிற்கு சென்றேன், மதீனாவில் இருந்து திமிஷ்கிற்கு சென்றேன். ஏன்? எனக்கு ஒரு ஹதீஸ் வர வேண்டும் என்று நான் எண்ணினேன். அந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருப்பதாக நான் கருதினேன். அபூ தர்தா எங்க இருக்கிறாங்க? திமிஷ்கில இருக்கிறாங்க. நான் மதீனால இருக்கிறேன். எனக்கு தகவல் சொல்றாங்க, நீங்க தேடக்கூடிய ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கிறது, அவங்க திமிஷ்கில இருக்கிறாங்க, நீங்க போய் ஹதீஸை வாங்கிக்கங்க. எத்தனை ஹதீஸ்? ஒரே ஒரு ஹதீஸ். ஒரு ஹதீஸ் 1000 கிலோமீட்டர் தொலைவு திமிஷ்குக்கும் மதீனாவுக்கும். இப்போ இவங்க முடிவு செய்யறாங்க, அந்த ஒரு ஹதீஸை பெறுவதற்காக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று சந்திப்பதற்காக, ஒரு ஹதீஸுக்காக. இப்போ ஒட்டகத்துல பயண சாதம், கட்டி சாதம் எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு குடிசை வீடா இருந்தது. இப்போ இந்த வீட்டை போய் கதவு தட்டக்கூடிய நேரம் இரவு நேரம், நடுநிசி ராத்திரி ஆகி போச்சு. இப்போ போய் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. தட்டக்கூடிய நேரத்தில் அன்றைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, இரவு நேரங்களில் வழிப்பறி கொள்ளையர்கள் வருவார்கள். கதவு தட்டுவாங்க, திறந்தாக்கா அவங்களை கொன்னுட்டு வீட்டில் இருக்கக்கூடியது சுருட்டி கொண்டு சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட காலம் திமிஷ்கில் இருந்த அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்கள் விவரமா முதல்ல தன்னுடைய வீட்டுக்குள்ளாகவே ஏறி கூரையை பிச்சு பார்ப்பாங்க, யார் வந்திருக்கா. இப்ப கதவுக்குள்ள லென்ஸ் வச்சு பாக்குறாங்கல்ல, யார் வந்திருக்கா. இப்போ அந்த காலத்துல கூரையை பிச்சு பார்ப்பாங்க, மேலிருந்து யார் வந்திருக்கா அப்படின்னு, தனக்கு உரியவர் வந்திருக்கிறாரா இல்ல யார் வந்திருக்கா என்பதை பார்ப்பார்கள். இதே போன்று கஸீர் இப்னு கைஸ் கதவு தட்டினதும் ரஹிமஹுல்லாஹ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல கூரையை பிச்சு பார்க்கறாங்க. பார்த்தா கல்வி தேடி ஒருவர் வந்திருக்கிறார். சலாம் சொல்லி இருவரும் நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள். அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இந்த இடத்துல கல்வி கற்க வந்திருக்கிறாங்கன்றது ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்னா, எத்தனை நாள் தங்க போறீங்க, என்னென்ன வேலை இருக்கு உங்களுக்கு, எவ்வளவு கல்வி கற்க போறீங்க, எல்லாம் இதை பற்றி கேட்கிறாங்க. இருங்க இறங்கி வர. இப்ப இவங்க சொன்னாங்க, கஸீர் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு ஹதீஸுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், ஒரே ஒரு ஹதீஸுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு ஹதீஸுக்காக பயணம் செய்து வந்தீர்கள்? ஆமா. சரி இருங்க, கொஞ்சம் இருங்க, இறங்கி வர அப்படின்னு சொல்லும் போது கஸீர் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க இறங்கி எல்லாம் வர வேண்டாம், நீங்கள் இறங்கி என்கிட்ட வருவதற்குள்ளாக ஒன்று உங்களுக்கு மௌத் வரலாம் அல்லது எனக்கு மௌத் வரலாம், ஹதீஸ் கிடைக்காம போயிடும், அப்படியே சொல்லுங்க, நான் குறித்துக் கொள்கிறேன் ஹதீஸை. நடுநிசி ராத்திரி இவ்வளவு தொலை தூரம் பயணம் செய்து வந்து அங்கு வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் கேட்கிறாங்க, இறங்கி வருவதற்குள்ளாக உங்களுக்கு மௌத் வரலாம் அல்லது எனக்கு மௌத் வரலாம், ஹதீஸ் துண்டா போய்விடும், ஹதீஸை நான் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், அப்படியே நீங்கள் அங்கிருந்து சொல்லுங்கள், நான் எழுதிக் கொள்கிறேன்.
இப்ப திகச்சு போன அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ சொல்றாங்க. மன் சலக தரீகன் யல்தமிசு சலக்கல்லாஹு ஸஹலல்லாஹு லஹு துர்கன் இலல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை சொல்றாங்க. இந்த ஹதீஸை குறிச்சிட்டு வரக்கூடிய கசீர் பின் கைஸ் தன்னுடைய ஹதீஸுக்கு பின்னாடி அறிவிக்கிறாங்க, நான் தேடி போன ஹதீஸ் இதுதானா அல்லது நான் அங்கு நின்று கொண்டு இந்த பதிலை சொன்னதினால் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அந்த ஹதீஸ் என்று சொன்னார்களா என்று எனக்கு தெரியாதுன்றாங்க. சொல்றது விளங்குதா? கல்விக்காக தேடி போன நான் தேடி போன ஹதீஸே இந்த ஹதீஸ் தானா அல்லது நான் சிரமம் எடுத்து சென்று இங்கேயே நின்று கொண்டு சொல்லுங்கள் என்று சொன்னேனே, என்னுடைய கல்வியின் தேட்டத்தை பார்த்து வியந்து போன அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்காக இந்த ஹதீஸை சொன்னார்களா என்று எனக்கு தெரியாது என்று கசீர் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மிகப்பெரிய தியாகங்களுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த கல்வியை தான் துச்சமாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். மக்தப் மதர்சாக்களை அலட்சியப்படுத்துவதன் மூலம், அதே போன்று மதர்சாக்களை அலட்சியப்படுத்துவதன் மூலம் மதர்சாக்களில் நமக்கு தோதுவாக நமக்கு சாதகமாக நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஆசிரியர் இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் இதை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தால் போதும், ஒரு ஆசிரியர் இப்படி சொல்லிக் கொடுத்தால் போதும், ஒரு ஆசிரியர் இவ்வளவு கண்டிஷன் போடக்கூடாது, ஒரு ஆசிரியர் தொழுகைக்கு வரும்படி ஏவக்கூடாது. மதர்சாக்கு வந்தா மதர்சா மட்டும் சொல்லிக் கொடுங்க, தொழுகைக்கு வரணும்னு சொல்லி ஏன் கண்டிஷன் பண்றீங்க? ஒரு ஆசிரியர் காலை நேரத்தில் நீ வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வருவோம். இப்படி கல்வியை தங்களுக்கு தோதுவாக தங்களுக்கு தேவையான அளவிற்கு வளைத்து கொண்டு கல்வியை கேவலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைய தினம் ஒரு ஹதீஸின் மீது 1000 பொற்காசுகளை செலவழித்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் 1000 பொற்காசுகள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி பல தியாகங்களுக்கு பின்னால் தான் இந்த கல்வி நம்மவரை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கல்வியை அதிகமாக தேடி கல்வியை கற்றுக்கொண்டு வாழும் வரை அல்ல மௌத்தாகும் வரைக்கும் கல்வியை கற்று சிறந்து விளங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்விடத்தில் நாம் ஆர்வமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கல்வியை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பலதரப்பட்ட வகையில் சொல்கின்றான். இதில் 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். பலதரப்பட்ட துஆக்களை பெற்றோர்களுக்காக இப்படி துஆ கேளுங்கள், நல்லவர்கள் இப்படி துஆ கேட்பார்கள், இதே போன்று குகை தோழர்கள் இப்படி துஆ கேட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ கேட்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு, நல்லா கவனிக்கணும், ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இதை நீங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிய ஒரே ஒரு விஷயம் இல்மு மாத்திரம்தான். இங்க குர்ஆன் ஃபுல்லா தேடி பார்க்கலாம், மற்ற பொதுப்படையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்ற விஷயம், நபியே இந்த விஷயத்தை நீங்கள் என்னிடத்திலே அதிகமாக்கு என்று கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்மு மட்டும்தான். வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், இல்மை அதிகமாக்கு என்று கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. ஒரு விஷயம். 2வது இடத்தை நீங்கள் பாருங்கள், நாயினுடைய சட்டத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நாய் பூனை வியாபாரம் செய்யக்கூடாது. இதை சொல்றதுனால சேர்த்து சொல்லிடுறேன். அநேக முஸ்லிம்கள் பூனையை வளர்க்கிறார்கள். நீங்க ஃப்ரீயா பூனையை வளர்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். காசு கொடுத்து ஆஸ்திரேலியன் பூனை, அந்த ஜெர்மனி பூனை, புசு புசுன்னு இருக்கக்கூடிய பூனையை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வளர்த்தால் அது ஹராம். பூனையிலும் நாயிலும் வியாபாரம் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். நாயையும் பூனையையும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இப்ப நாங்க 10,000 ரூபாய் போட்டு வாங்கிட்டோமே ஹஸ்ரத், என்ன பண்றது? விட்டுருங்க, அல்லது யாருக்காவது இலவசமா கொடுத்துருங்க. அதாவது வேற எதையும் உங்களுக்கு வேண்டாம் என்று தோன்றினால் மறுபடியும் விற்க போயிடாதீங்க. 10,000 ரூபாய் பூனை கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்னு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுட்டு வளர்த்துக்குங்க, அல்லது யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க. மறுபடியும் நீங்க வித்துக்கிட்டு இருக்காதீங்க, மறுபடியும் பாவம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாயினுடைய சட்டத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கை தொடாமல் வளர்க்கலாம்,
தேவை என்றால் வீட்டிற்கு பின்னால் வளர்க்கலாம், வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்க கூடாது. தொடாம அதை டச் பண்ணாம காவலுக்காக தேவைக்காக வளர்க்கலாம். காவலுக்காக வளர்க்கலாம் என்று சொல்லக்கூடிய அதே இஸ்லாம் வேட்டைக்காகவும் வளர்க்கலாம் என்று சொல்கின்றது. நீங்க வேட்டையாடக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் வேட்டைக்காக நீங்கள் நாயை வளர்க்கலாம். இப்ப அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவில் பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள். ஒரு நாய் கடித்ததை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நாய் வேட்டையாடியதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் وما علمتم من الجوارح مكلبين تعلمون هن مما علمكم الله. ஒரு நாய் எப்படி வேட்டையாட வேண்டும் என்று இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் அந்த நாயிற்கு கற்றுக் கொடுத்திருந்தாலே தவிர, என்ன சொல்ல வரேன் புரியுதா? ஒரு நாய் அது இஷ்டத்துக்கு வேட்டையாடுச்சுன்னா அதை நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு நாய்க்கு இஸ்லாமிய முறைப்படி எப்படி வேட்டையாட வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தால், எந்த இடத்துல பிடிக்கணும், ஒரு மானை போய் ஒரு நாயை வேட்டையாட நீங்க விடுறீங்க, பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும். இந்த நாய் வேட்டையாட தெரிந்திருந்தால் தன்னுடைய எஜமானனுக்காக எல்லா இடங்களிலும் போட்டு கீறாது. சரியாக எங்கு நீங்கள் கை வைத்து அறுப்பீர்களோ, கத்தியை வைத்து கழுத்தில் அறுப்பீர்களோ, அந்த இடத்தை மட்டும் நாய் கவ்வி அந்த உயிரை எடுக்கும். இப்படி நாய் வேட்டையாட சரியான முறையில் இஸ்லாமிய ரீதியில் கற்று இருந்தால் அந்த பிராணியை நீங்கள் சாப்பிடலாம் என்று குர்ஆனுடைய வசனம் பேசக்கூடிய இடத்திலிருந்து நமக்கு தெளிவாக புரிகின்றது. நாயாகவே இருந்தாலும் நாயிடத்தில் இல்மு இருக்கும் என்றால் அது இஸ்லாம் வரவேற்கிறது. சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? நாயாகவே இருந்தாலும் நாயிடத்திலே இல்மு இருந்தால் துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய இல்ம் அந்த நாயிடத்திலே வேட்டையினுடைய விஷயத்தில் இருந்தால் அந்த இல்மை இஸ்லாம் வரவேற்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இல்மு என்பது ஒரு மனிதனுடைய உயர்வை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய உயர்பட்சமான இல்ம் கல்வி என்பதுதான் ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய தகுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மௌத்தாகும் வரைக்கும் இல்மை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாகவும் அந்த கல்வியை கொண்டு எதை நோக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நெருங்கி அந்த அல்லாஹுக்கு உரிய அடியார்களாக, சுஜூது செய்யக்கூடிய அடியார்களாக, பணிவான அடியார்களாக நாம் மாறக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கியருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون.